ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் எதுக்கு இங்கே கேதர் ஆகிக்கோம் நீங்கள் யோசிச்சீங்கன்னா, நாங்கள் வந்து நாளைக்கு நடக்க போகிற மேட்சோட ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ நாளைக்கு என்ன மேட்ச் நடக்க போறோம்னா, தி ஐபிஎல் சாம்பியன் ஆர்சிபியும் அப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் போட்டி போட போறாங்க நாளைக்கு. அதுவும் சின்னசுவாமி ஸ்டேடியத்தில். ஸோ இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, இந்த ஐபிஎல் 2026ல யார் வந்து பர்பிள் கேப் வாங்குவா, யார் வந்து ஆரஞ்ச் கேப் வாங்குவா, எல்லாம் வந்து ஒன்னொன்னா சொல்லாதீங்க. ஓகே? ஸோ தர்ஷன், நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆரஞ்ச் கேப் என்ன பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் போன சீசன் ஓப்பன் பண்ண மாதிரி இந்த போன சீசன் ஓப்பன் பண்ணல. நம்பர் 4 நிறைய மேட்ச் வந்தாரு. நான் 2-3 மேட்ச் தான் நம்ம ஓப்பனிங் வந்தாரு. அவரு, திலக் வர்மா, சாய் சுதர்ஷன் 3 பேருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பர்பிள் கேப்ல பாத்தீங்கன்னா பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அகமதாபாத்ல பவர் பிளேல வேற லெவலில் விளையும் பவர், வேங்கடேலையும் வேற லெவலில் விளையும் பவர் பிளேல. அதனால அங்க வந்து ரெண்டு போல் தீபக் 2 பேர் இருக்காங்க. இந்த சைடு எனக்கு ஜிடில வந்து அவ்வளவா பவுலிங்ல சிராஜ் பிரசித் 2 பேர் தான் போகணும்னு எனக்கு. அதனால சிராஜ் நான் போறேன். வருண் ஓகே, சக்கரவர்த்தி, சூப்பர். பும்ரா, சிராஜ். சூப்பர் சூப்பர். திவாகர், நீங்க யாரும் நினைக்கிறீங்க? ஸோ ஆப்வியஸ்லி வந்து பர்பிள் கேப்னா வந்து பவுலிங். ஸோ முகமது சிராஜ் தான் வந்து வாங்குவாரு. ஏன்னா அவர் பால் நல்லா போடுவாரு. பிளஸ் பும்ராவும் வந்து வாங்க சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவருமே பால் நல்லா போடுவாரு. ஆனா நம்ம பர்பிள் கேப் விட்டு ஆரஞ்ச் கேப் வந்து பார்த்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங். அது ஆமா, பேட்டிங் வந்து பேட்டிங். நல்லா பண்ணுவாரு. பேட்டிங் வந்து நல்லா பண்ணுவாரு. ஸோ ஆரஞ்ச் கேப் வந்து விராட் கோலி தான். ஓகே ஓகே, சூப்பர். தீபக், நீங்க யாரும் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி நான் வந்து விராட் கோலிக்கு தான் ஆரஞ்ச் கேப் சொல்லுவேன். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல இருந்து. கண்டிப்பா விராட் கோலி. அண்ட் தென் இஷான் கிஷன், அவருமே வந்துட்டு போன வருஷம் எஸ்எம்ஏடில இருந்து இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஃபைனல் ரன்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு மெயின் கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ஸோ இஷான் கிஷன். அண்ட் தென் பர்பிள் கேப் பொறுத்தவரையும் நான் வருண் சக்கரவர்த்தியும் ஹர்ஷ்தீப் சிங்கும் சொல்லுவேன். வருண் சக்கரவர்த்தி இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஜாயிண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர். கண்டிப்பா அவர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பேன் இந்த தடவை. அந்த ஹர்ஷ்தீப் சிங் மேபி ரீசெண்ட் மந்த்ஸ் அவர் நம்பர்ஸ் கொஞ்சம் பயங்கரமா எஃபெக்டிவா இல்லைனாலும் அவர் கம்பேக் கொடுப்பார் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்டான ஒரு டெத் பவுலர். நம்ம 2024 வேர்ல்ட் கப் ஃபைனலே பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் ஃபார் பர்பிள் கேப். சூப்பர் சூப்பர். தருண் சிவா, சொல்லுங்க. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா பவுலிங் பர்பிள் கேப் சொல்றேன். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆப்வியஸ்லி ஜஸ்பிரித் பும்ரா த மோஸ்ட் ரிலேபிள் பவுலர். ஸோ பும்ரா செகண்ட் வந்து ஆப்வியஸ்லி இவங்கலாம் சொல்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி நல்ல சான்ஸ் இருக்கு. ஈடன் கார்டன்ஸ் ஆல்சோ ஸ்பின் நல்லா இருக்கிறனால. பிளஸ் இன்னொன்று என்னன்னா இன்னொரு பவுலர் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா டார்க் ஹார்ஸ் தான் என்ன நினைக்கிறேன்னா 100 அமர்ந்து சான்ஸ் இருக்கு நல்லா. அண்ட் புவனேஸ்வர் குமாருக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆரஞ்ச் கேப் அடுத்து சொல்லணும்னா ஐ திங்க் விராட் கோலி ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் இஸ் பேட்டிங் ஆவரேஜ். விராட் கோலிக்கு தான் நல்ல சான்ஸ் இருக்கு. இல்ல பிளஸ் இந்த சீசன்ல வந்து சாய் சுதர்ஷனுக்கு சான்ஸ் இருக்கு. போன சீசன் ஃபார்ம் கண்டினியூ பண்ணா இன்னொன்னு கேஎல் ராகுல் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ முக்கியமான கட்டத்துக்கு போகலாம். நாளைக்குள்ள மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன். நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வின் ஆகுமா இல்ல ஆர்சிபி வின் ஆகுமா? தர்ஷன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கும் நினைக்கிறேன். என்ன காரணம்? எஸ், பெங்களூர்ல வந்து வின் ஃபேக்டர் 2 இருக்கு. பேட்டிங் ஃப்ரம் 12 to 20. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க பண்றீங்க, செகண்ட் பேட்டிங், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ரெண்டு டீமும் சேர்த்து 12 to 20 ஓவர்ஸ்ல யார் அதிக ரன் எடுக்கிறாங்களோ, தட் இஸ் பேட்டிங் அதிக ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின். என்ன வேணா மாறலாம், இன்ஃபேக்ட் மாறாது. இப்ப நான் சொல்றது எஸ்ஆர் ஜெயிக்கும், ஆர்சிபி கூட ஜெயிக்கலாம். இன்ஃபேக்ட் டிக் பண்றதா மேட்ரு. 12 to 20 ஓவர்ஸ்ல எந்த டீம் அதிக ரன் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் எக்கானமி நாளைக்கு மேட்ச்ல 2 சுயா சர்மா, குணால் பாண்டியா ஆர்சிபி வச்சிருக்கான். எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா ஜீஷாந்த் அன்சாரி, ஹர்ஷ் தூபே வச்சிருக்கான். ஹர்ஷ் தூபே கூட நாளைக்கு பிளேயிங் லெவல்ல இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, சூப்பர் ஸ்பின்னர்ஸ் 2 பேரும். அவங்க 2 பேரும் எந்த டீமோட 2 ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்றாங்களோ அவங்களோட எக்கானமி தான் மேட்டர். அந்த ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் எக்கானமிக்கலா போட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பேட்டிங் ஃப்ரம் 12 to 20 ஓவர்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். தருண் சிவா. நான் வந்து ஆப்வியஸ்லி எஸ்ஆர்எஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து சின்ன சுவாமியில நடக்கிறனால ஆப்வியஸ்லி அங்க பேட்டிங் டாமினன்ஸ் தான் எப்பவுமே இருக்கும். ஸோ பவுலர்ஸ் ஈவன் நல்ல பவுலர்ஸே இருந்தாலுமே பெரிய அங்க ஸ்கோப் இல்லை. ஏன்னா பேட்டிங் வந்து அது சின்ன கிரவுண்டு பிளஸ் எப்பவும் பேட்டிங் நல்லா எடுக்கிறனால இந்த டேர்ம்ஸ் ஏற்கனவே ஆர்சிபியோட பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் தான் வந்து சின்ன சுவாமியில நல்லா திரும்பும். அந்த ஸ்விங்கை கேபிடலைஸ் பண்றதுக்கு அங்க புவனேஸ்வர் குமார் மாதிரி சில பவுலர்ஸ் இருக்காங்க. இப்போ ஹேசல்வுட்டோட ஆப்சன்ஸ் எல்லாம் அவங்க அதை மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்விங். ஸோ அந்த ஃபியூ ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்எஸ் சர்வே ஆயிட்டாங்கன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் கண்டிப்பா பெரிய லெவலில் அடிச்சிருவாங்க. ஸோ பேட்டிங் டாமினன்ஸ் படியும் எஸ்ஆர்எஸ் கொஞ்சம் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். அந்த 2-3 ஓவர்ஸ் சர்வே அடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ தட் எஸ்ஆர்எஸ் தான் நினைக்கிறேன். சூப்பர் சார். தீபக், சொல்லுங்க. கண்டிப்பா நாளைக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கும். ஏன்னா நாளைக்கு சின்னசாமி ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் எல்லாருக்கும் தெரியும். எஸ்ஆர்எஸோட பிளேயிங் லெவன் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட நீங்க ஆர்சிபி என்னைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆர்சிபி ஃபேன்ஸ் கீழே ஃபயர் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாளைக்கு ஆர்சிபி ஜெயிக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும் விராட் கோலி இருக்காரு. விராட் கோலி வந்து பீக் ஆஃப் பேட்டிங், கிங் ஆஃப் கோலி எல்லாமே உங்களுக்கு தெரியும். தான் சொல்லி தான் தெரியுன்ற அவசியம் இல்லை. மேபி பவுலிங் இஸ் பிட் வீக், பட் அதையுமே வந்துட்டு அவங்க பேட்டிங் காம்பன்சேட் பண்ணிடுவாங்க நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு டஃபான கேம் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 கேம் காம்படிட்டிவா இருக்கும். 2 பக்கமே எல்லாம் ஃபைட் கொடுப்பாங்க. பட் என்னோட சப்போர்ட் என்னைக்குமே ஆர்சிபிக்கு தான். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ பாசிபிள் 11 பிளேயர்ஸ் யார் வந்து ஆடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க எஸ்ஆர்ஹெச்ல? தர்ஷன்.
தீபக் வந்து இவத்து நம்மதேன்றாரு ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்றாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது, கண்டிப்பா பார்க்கலாம். எஸ்ஆர்எச்சோட பிளேயிங் 11 ஓப்பனிங் வித் அபிஷேக் சர்மா அண்ட் டிரான்செட் ராக்கெட் சென்ஸே கிடையாது. கண்டிப்பா அவங்க 2 பேர் ஓப்பன் பண்ண போறாங்க. நம்பர் 3 இஷான் கிஷன். நம்பர் 4 அவங்க பண்ண பெரிய தப்பு போன வருஷம் நிதிஷ்குமார் ரெட்டி கீழே ஆனது. நம்பர் 4 தான் ஆடணும். நம்பர் 5 ஹென்ரி கிளாசன். நம்பர் 6 சலில் அரோரா ஆர் ஸ்மாரன் ரவிச்சந்திரன். நம்பர் 7 லியாம் லிவிங்ஸ்டன். டெட் ஸ்டோன் போன சீசன்ல கலாய்ச்சோம். ஸ்டில் லியாம் லிவிங்ஸ்டன் ஆடுவார்னு நினைக்கலாம். நம்பர் 7 நல்லா பண்ணுவார் நினைக்கலாம். நம்பர் 8 வந்து பிரெனன் கார்ஸ். நம்பர் 9 வந்து ஹர்ஷ் தூபே. நம்பர் 10 உன்னத். நம்பர் 11 வந்து நம்ம ஹர்ஷல் பட்டேல். இம்பாக்ட் பிளேயரா ஜிஷான் அன்சாரி ஆடலாம். சூப்பர். தரன்சுவா இல்ல எனக்கு ஒரே டவுட் எஸ்ஆர்எஸ் இருக்கு ஆக்சுவலா. உன்னத் சொல்லுங்க. எஸ்ஆர்எச் தானே இருக்காரு, யாராவது கன்ஃபார்ம் பண்றீங்களா? ஆமா 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 ஆமா. தரன்சுவா எஸ்ஆர்எஸ்ல யார் ஆடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சரி, நான் வந்து ஆப்வியஸ்லி இது வந்து சொல்லவே தேவையில்ல. அபிஷேக் சர்மா, டிராவல்ஸ் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன் டவுன்ல வந்து இஷான் கிஷன் கண்டிப்பா ஆடுவாரு. பிளஸ் தர்ஷன் சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி ஃபோர்த்ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஆட வைக்கணும். அப்புறம் வந்து ஃபிஃப்த்ல ஹென்ரி கிளாசன் கண்டிப்பா. அப்புறம் நான் சிக்ஸ்த்ல ஐ திங்க் லியாம் லிவிங்ஸ்டன் ஆட வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ தேர் இஸ் ஹோப். லியாம் லிவிங்ஸ்டன் ஆடலாம்னு நினைக்கிறேன். அந்த பவர் ஹிட்டிங் ஃபினிஷிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் ஹர்ஷ் தூபே ஆட வைக்கலாம். பவுலிங் வைஸ் வந்துட்டா ஐ திங்க் சிவாங் குமார் சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா பிரைடன் காஸுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் இதுலயும் அவர் தான் நிறைய லீட் பண்ணியிருக்காரு, இங்கிலாந்து பேசர். ஸோ பிரைடன் காஸ் பிளஸ் ஆப்வியஸ் ஹர்ஷல் பட்டேல் 2021 பர்பிள் கேப் வினர் அண்ட் ஜெயதேவ் உனத்கட்க்கும் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இம்பாக்ட் தான் சலில் அரோரா ஆடுவாங்களா இருக்கும் அந்த டெப்த்துக்காக, இஃப் தேர் பேட்டிங் செகண்ட். இம்பாக்ட் பிளேயர் சலில் அரோரா வந்தாருன்னா அன்கித் வர்மா நம்ம பேசவே இல்லை. அன்கித் வர்மா போன சீசன் வேற லெவலா ஆடினாரு. சலில் அரோரா வந்து ஒரு பிரம்மாண்டமா சொல்றாங்க எல்லாரும் நல்ல பிளேயர்னு. அன்கித் வர்மா தான் ஆடணும். அந்த ஒரு லாயல்டி இல்ல வைஸ் அந்த பாத்தீங்கன்னா அந்த அவர் தான் ரீசனால ஆடணும். தான் நான் ஐ திங்க் மேபி யூஸ் பண்ணாலும் இம்பாக்ட் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிரைடன் கார்ட் சூப்பரா பேட்டிங் ஆடுவார் ஆக்சுவலி. ஆமா, அவரால் அதனால தான் அவரால் ஆட முடியும் பேஸ் நல்லா இருக்கும் பிரைடன் காஸ்க்கு. கண்டிப்பா. பிராக்டிஸ் மேட்ச்ல 2 ஓவர் 42 ரன் கொடுத்திருக்காரு, அதிகமா இல்ல. அது விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருந்தா போதும். நாளைக்கு எனிவேஸ் எல்லா பாலர்ஸுமே அடி வாங்குவாங்களா, சின்னசுவாமி வந்து அவனால தடுக்க முடியாது. சோ அந்த கண்டிப்பா கண்டிப்பா விக்கெட் கண்டிப்பா டேக்கிங் தான் இம்பார்ட்டன்ட் அங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. சோ தீபக் நெக்ஸ்ட் வந்து தீபக், ஆர்சிபியோட பாசிபிள் 11 பிளேயர்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரையும் கண்டிப்பா நம்பர் 1 கோலி. அண்ட் தென் நான் வந்து பெட்டரா தான் பேக் பண்ணுவேன் ஓப்பனருக்கு. ஏன்னா ஃபில் சால்ட்டோட நம்பர்ஸ் அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்லைன்றனால ரீசெண்ட் ஆனா டைம்ஸ்ல. உங்களுக்கு பெத்தல் வந்து வேர்ல்ட் கப்ல நம்பர் 4 நம்பர் 3 தான் வந்தாரு. ஓப்பனிங் ஆடுவாரா? போன சீசன் பட் ஆடினாரு. லாஸ்ட் சிஎஸ்கே இயர் ஒரு மேட்ச் ஓப்பனிங் ஆடினாரு. ஆடினாரு. எனக்கும் அதான் தோணுச்சு, நம்பர் 3 தான் பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். ஃபில் சால் தான் ஓப்பனிங் நம்பர் 3 பண்ணுவாங்க. நம்பர் 25 4 ரன்ஸ் சூப்பரா அடிச்சாரு. இருக்கும். பட் அவர் ஓப்பனிங்லயுமே நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா ஆடினார்னு எனக்கு தோணுது. மேபி அவர் ஓப்பனிங் நான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது ஸோ கரெக்ட் விராட் தான். கோலி ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் விராட் கோலி கூட பண்ண வைக்கலாம். பட் ஸ்டில் நானா இருந்தா ஓகே. நீங்க சொல்லுங்க. அண்ட் ஜாக்கப் பெத்தல். நம்பர் 3 வந்து நான் வந்து பட்டிதாருக்கு கொடுத்துருவேன். நான் ஆப்வியஸ்லி கேப்டன். அவர் வந்து போன வருஷம் அவர் பெருசா இந்த ரோலும் பண்ணல, கேப்டன்சி எல்லாம் பண்ணாரு. பட் நம்பர்ஸ் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இந்த வருஷம் அவர்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கறேன். அண்ட் அகைன் கண்டிப்பா நம்பர் 4ல வந்துட்டு என்ன பொறுத்தவரையும் வெங்கடேஷ் ஐயர் இந்த வருஷம் எடுத்திருக்காங்க, கேட்க வந்திருக்காரு. அவர் இந்த தடவை பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கறேன். அந்த நம்பர் 5 இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியனோட ஒரு மிகப்பெரிய பவர் ஹிட்டர். எனக்கு தெரிஞ்சு கிளென் மேக்ஸ்வெல் அடுத்த ஒரு பயங்கரமான பவர் ஹிட்டர் டிம் டேவிட். கண்டிப்பா அவர் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு பயங்கரமான பீஸ்டா இருப்பாரு. அண்ட் தென் நம்பர் 6 வந்துட்டு ஆப்வியஸ்லி நான் ஜிதேஷ் சர்மா தான் கொடுப்பேன். ஜிதேஷ் சர்மா வந்துட்டு சம ஃபார்ம்ல இருந்தார் லாஸ்ட் இயர் ஆர்சிபிக்கு. கண்டிப்பா இந்த தடவை நல்லா பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அந்த நம்பர் 7 கண்டிப்பா வந்துட்டு குணால் பாண்டியா, மேன் ஆஃப் த மேட்ச் இன் லாஸ்ட் இயர் ஃபைனல் நல்லா விளாண்டாரு. கண்டிப்பா அவர் இருப்பாரு. அந்த நம்பர் 8 பொறுத்தவரையும் ரொமாரியோ ஷெப்பர்ட் இல்லைன்னா மங்கேஷ் யாதவ், இவங்க 2 பேர்ல யார் வேணா இருக்கலாம். மேபி இம்பாக்ட்ஸ் அதை பொறுத்து மாறும். அண்ட் தென் நம்பர் 9 பொறுத்தவரையும் கண்டிப்பா புவனேஸ்வர் குமார் தான். நம்பர் 9 புவனேஸ்வர் குமார். நம்பர் 10 வந்துட்டு நான் வந்துட்டு சுரேஷ் சர்மா பேக் பண்றேன். ஏன்னா அவர் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான பிளேயரா இருந்தார் லாஸ்ட் இயர். அண்ட் தென் நம்பர் 11 பொறுத்தவரையும் ஜேக்கப் டஃபி நாளைக்கு ஆடினார்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஜேக்கப் டஃபி நான் சொல்றேன். இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்தவரையும் அவங்க எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக படிக்கல இருக்குவாங்க. அப்படி ஒரு வேலை பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ வித் ஐயோ பேர் மறந்துட்டாங்க, ஒரு நிமிஷம். ரசிக் சலாம்தார். ரசிக் சலாம்தார். எஸ், தட் கை. ஆக்சுவலி அதுவும் போட்டாரு. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஒரு Okay, மாற்று super. கருத்து இருக்கு எனக்கு. சொல்லுங்க ஃபில் சால்ட் வந்து நாளைக்கு ஆடுவாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனிங் காம்போ நல்லா தான் இருந்தது. நல்லாவும் பண்ணாரு. ஆக்சுவலா 2-3 மேட்ச் நல்லா பண்ணாரு இந்த T20 வேர்ல்ட் கப். புரியல. எனக்கும் தெரியும் ஃபில் சால்ட் இருப்பாரு. பட் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். நாளைக்கு பேக்கப்பத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஃபில் சால்ட் நம்பர்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்றனால ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஓகே. அந்த ஓப்பனிங் காம்போ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹெஸ்லர் போனது இவங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா 2 பேரும் ஆட வச்சு பார்க்கலாம். ஃபில் சால்ட்டையும் இல்ல பட் ஐ திங்க் அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ரீசெண்ட் T20 வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸையும் கொஞ்சம் கன்சிடரேஷன் எடுத்துப்பாங்க. சோ ஜேக்கப் கண்டிப்பா பெத்தல் ஒன் இருப்பாங்க. டவுன் தான் வாய்ப்பு இருக்கு. ஃபில் சால் தான் ஓப்பனிங் இருக்கும். நான் 11 படிச்சிடறேன். நீங்க அதுக்கப்புறமா என்ன சொல்றீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். ஓப்பனிங் வந்து கோலியும் சால்ட்டும் தான் பண்ணுவாங்க. போன வருஷம் நல்லா பண்ணி டிராஃபி வின்னிங் பேர் மாத்த வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் மேட்சே மாத்த மாட்டாங்க. கொஞ்சம் பேடா போனா வேணா மாத்த வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3 பட்டிதார் வருவாரு. நம்பர் 4 பெத்தல் வரலாம். நம்பர் 5 சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட். நம்பர் 6 வந்து உங்களுக்கு ஜிதேஷ் சர்மா. நம்பர் 7 மொரட்டுக்கால ரொமாரியோ ஷெப்பர்ட். நம்பர் 8 வந்து குணால் பாண்டியா வந்துருவார். நம்பர் 9 வந்து மங்கேஷ் யாதவ். 10 புவி. 11 சுயாஷ் சர்மா. இம்பாக்ட் சபா ரசிக் சலாம் தார் வரலாம். யா
சூப்பர் இதுல சூப்பர். வந்து இவங்க குணால் பாண்டியா ஃப்ளோட்டரா கூட யூஸ் பண்ணலாம். இப்ப டக்குன்னு 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்துருச்சுன்னா குணால் பாண்டியா ம். நம்பர் 5 நம்பர் 6 ஆக்கி விட்டுறலாம். ஓ சூப்பர் சூப்பர். Yeah. ஓகே, ஸோ இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச்சோட எஸ்ஆர்ஹெச் வின் ஆவாங்கன்னு சொல்றாங்களோ, ஆர்சிபி வின் ஆவாங்கன்னு சொல்றாங்களோ, அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எதுக்கு வந்து எப்படி வந்து எஸ்ஆர்ஹெச் வின் ஆவாங்க, என்ன ரீசன்ஸ் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரை தர்ஷன். கேக்குறீங்க? ஓகே 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 எஸ்ஆர்ஹெச் வந்து வின் ஃபேக்டர் படி பாத்தீங்கன்னா அந்த 12 to 20 ஓவர்ஸ் வந்து யார் நல்லா பண்ண போறாங்கன்றது தான் இருக்கு. 12 to 20 பேட்டிங்னா அந்த மிடில் ஆர்டர் டூ ஃபினிஷர் ரோல் வந்து பார்த்து நம்பர் 4ல நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்துட்டாருன்னா, நம்பர் 5 ஹென்ரி கிளாசன், நம்பர் 6 வந்து உங்களுக்கு லிவிங்ஸ்டன் இருக்காரு, நம்பர் 7ல உங்களுக்கு சரில் அவர்தான் ஸ்மரன் ரவிச்சந்திரன்னா கொஞ்சம் பயமா இருக்கு அந்த பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பாக்கிறதுக்கு. அனிகேத் வர்மா இம்பாக்டா கூட எடுக்கலாம். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களோட எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் சூப்பரா இருக்கு. ஆர்சிபியோட பேட்டிங் இன்னும் பிரமாதமா இருக்கு. டிம் டேவிட், ரொமாரியோ சப்போர்ட், ஜிதேஷ் சர்மா. மிடில் ஆர்டர்னா 2 கோடி வாங்கினாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 கோடி வாங்கினாங்க டிம் டேவிட். எந்த டீமுமே வாங்கல. வேற லெவலில் ஆர்சிபி வந்து ஒரு சீல போட்டாங்க. அந்த மிடில் ஆர்டர் வைஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபிக்கு தான் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல தான் கொஞ்சம் அடி வாங்குவாங்கன்னு தோணுது. அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து போன வருஷம் சுரேஷ் சர்மா, குணால் பாண்டியா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத போது வேற லெவலா போட சுரேஷ் சர்மா. போன சீசனுக்கு முந்தின சீசனும் நல்லா போட கேகேஆர் ஆடும் போது, போன சீசனும் நல்லா தான் போட்டாரு. பட் எனக்கு என்னமோ தோணுது இந்த சீசன் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுவாரோ அப்படின்னு தோணுது. எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்பின்னர் அஷ்தூபேவும் ஜிஷான் அன்சாரியும் சூப்பர் பிளேயர்ஸ். இது வரைக்கும் அஷ்தூபே ஐபிஎல் ஆடல, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா விஜயா சாரே ஸ்மேட்ல ஆடும் பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. பட் ஐபிஎலுக்கு புதுசா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீசன் அந்த ஒரு நல்ல ஸ்பின்னர். ஆக்சுவலா லெஃப்ட் ஆர்ம் அந்த ஒரு நல்ல ஸ்பின்னர், நல்லா பண்ணுவார் பார்ப்போம். ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ தனுஷ்வா. ஆப்வியஸ்லி முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அது ஒரு பேட்டிங் டாமினேட்டிங் பிச்சு. பிளஸ் அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சேஸ் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன சுவாமியில. ஸோ ஐ திங்க் டாஸ் ஆல்சோ கொஞ்சம் மேட்டர் ஆகும். ஈவன் பெரிய ஸ்கோர் அடிச்சாலும் ரிட்டர்ன்ல வந்து சின்ன சுவாமியில சேஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பிச்சு தான். அதுக்கான பேட்டிங் வந்து ரெண்டு டீம்டையுமே இருக்கு ஆக்சுவலி. இப்போ வந்து அதனால கொஞ்சம் பவுலிங் தான் டிஃபர் ஆகுது லைட்டா. பட் ஆப்வியஸ்லி எஸ்ஆர்எஸ் பேட் கமெண்ட்ஸ் இல்ல. பட் ஸ்டில் ஐ திங்க் ஸோ ஆர்சிபியோட பவுலிங்கோட எஸ்ஆர்எஸ் பவுலிங் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன் பர்சன். சூப்பர். ஓகே. ஏன்னா நீங்க இப்ப வந்து இம்பாக்ட் சப்பா கூட சுயாஷ் சர்மா கொண்டு வந்து இன்னொரு பவுலிங் டெப்த் ஏத்தலாம் எஸ்ஆர்எஸ்ல. பட் ஐ திங்க் ஸோ நாட் அந்த மாதிரி ஆர்சிபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இம்பாக்ட் இருக்கான்னு தெரியல எனக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஸ்விங் வந்து வரும் நல்லா சின்ன சுவாமியில. பட் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் வந்து ஓப்பனர் ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அடிச்சிருவாங்க நல்லா. கரெக்ட் ஓப்பனிங் வைஸ் ஐ திங்க் ஸோ எஸ்ஆர்எஸ் ஓப்பனிங் இன்னுமே ப்ராமினெண்டா இருக்க மாதிரி இருக்கு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இன்னும் டேஞ்சரஸ் தான். ஸோ ஐ திங்க் எஸ்ஆர்எஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு நேரமா சப்போர்ட் பண்ணி நிற்கிற தீபக், ஆர்சிபிக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணி நிற்கிறீங்க. ஸோ ஆர்சிபி வந்து போன வருஷம் ஐபிஎல் சாம்பியன்ஸா இருந்தது. இந்த வருஷமும் அந்த டைட்டில் ரீடைன் பண்ண நீங்க நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க கீழே. கண்டிப்பா ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் திரும்பி டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. இது எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. என்ன எம்ஐ பேசுறீங்க? லாஃபிங் இந்த கார்னர். யார் வேணா சிரிச்சுக்கலாம். பட் ஆர்சிபி நீங்க என்னைக்குமே குறைச்சு போடக்கூடாது. டோன்ட் அண்டர்எஸ்டிமேட் ஆர்சிபி. இட்ஸ் மை ஒபினியன். உங்க ஹெட் கோச் சாரி உங்க கோச் டிகேவே சொல்லியிருக்காரு எஸ்எல்வுட் இல்லாம ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் கொஞ்சம் வீக். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எஸ்எல்வுட் வந்து ஒரு முக்கியமான பவுலர் தான், ப்ராமினென்டான பவுலர், இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்குன்னு பவுலிங்கே இல்லை நான் சொல்ல மாட்டேன். நிறைய நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க உள்ள. ஸோ வந்துட்டு மேபி எஸ்எல்வுட் இல்லாதனால சில ஓவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போகலாம். பட் அதுக்கு பேட்டிங்ல காம்பன்சேட் பண்ணிடுவாங்க நான் நம்புறேன். இல்ல சில ஓவர்ஸ்ல ஆக்சுவலி அந்த 4 ஓவர் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க நாளைக்கு. இல்லங்க அந்த போன 4 ஓவர் season இடத்துல அவங்க அவங்க அடி வாங்குறப்ப தெரியும். போயிருக்காரு. நீங்க எஸ்எல்வுட் வந்து பயங்கர பும்ரா மாதிரி போறான்னு நீங்க சொல்ல முடியாது. வந்துட்டு எஸ்எல்வுட் வந்து ஃபைனல் வந்து ஆல்மோஸ்ட் 34 ரன் கொடுத்தாருங்க. நீங்க வந்து அப்படி சொல்ல முடியாது. சோ வந்துட்டு எஸ்எல்வுட் மட்டும் போன நம்பி சீசன் எஸ்எல்வுட் இல்லனா அவங்க செமிஃபைனல்ல குவாலிஃபை இருக்க மாட்டாங்க. அட பாவி. சத்தியமா எஸ்எல் கார்டால தான் அவங்க குவாலிஃபை ஆனது. எஸ்எல்வுட் இல்லனா அவங்க குவாலிஃபை இருக்க மாட்டாங்க. இந்த சீசன் வந்து அவர் இல்லாத 2-3 மேட்ச் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ண போறாங்க. நான் எஸ்எல்வுட் இருந்தா கண்டிப்பா என்னோட எட்ஜ் வந்து ஆர்சிபிக்கு போயிருக்கும். எஸ்எல்வுட் இல்லாத ஒரே காரணத்தால தான் நான் எஸ்ஆர்எச் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா எஸ்எல்வுட் இருந்தா நாளைக்கு ஆர்சிபி ஃபேவரட்ஸாவே இருப்பாங்க கண்டிப்பா. கண்டிப்பா 70-30 எட்ஜ் கொடுத்துருக்கலாம். எஸ்எல்வுட் இருக்கறனால எஸ்எல்வுட் இருந்தா பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, டிராவிஸ் ஹெட்டியோ அபிஷேக் சர்மாவோ தூக்கிட்டாருன்னா உங்களுக்கு பேசுறீங்க. எங்க கிட்ட ஸ்விங் கிங்னு இருக்காருங்க. சாதா கிங்ல ஸ்விங் கிங் அவர் வந்து போட்டாருன்னா கண்டிப்பா விக்கெட்ல வந்துரும். ஆனா we are talking about red dot form. ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்கிறது கண்டிப்பா ஹேசல்வுட் தான். அந்த ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் ஸ்விங் வந்து ஹேசல்வுட்டோட ஸ்விங் தான் தொடர்றதே கஷ்டம். நம்ம ஒரு நிக்கெட் வாங்கினா போதும் வந்து அபிஷேக் சர்மா காலியாரும். 2016 புவனேஸ்வர் குமாரா இருந்தா அவங்க சொல்றது கரெக்ட், ஸ்விங் கிங் எல்லாமே சொல்லலாம். அவர் இப்ப வந்து ஹாஃப் ஃபிட் தான். இந்தியன் டீம்ல கன்சிடரேஷன்ல இல்லையா, அது ஏன்னு எனக்கு தெரியல. சுத்தமா டீம் கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க இந்தியன் டீம்ல. அந்த 20 பிளேயர்ஸ் எதுவும் அனுப்பிச்சாங்க அடுத்த 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு. ப்ராபபிள்ஸ் ஒரு 20 பேர் போட்டாங்க. அந்த 20ல ஷமி பேரும் இல்ல, இவர் பேரும் இல்ல. என்ன சொல்றது? ஓகே, அத பத்தி அப்புறமா பேசுவோம். பிளஸ் ஹேசல்வுட்க்கு இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஹேசல்வுட் ஹைட்.
அந்த ஹைட்டை ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு யூஸ் பண்ணலாம். யார்க்கர்ஸ் அண்ட் பவுன்சர்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டா இன்னும் ஹேசல்வுட்டால யூஸ் பண்ண முடியும் மோர் தென் புவனேஸ்வர் குமார். தொண்டைக்கு வரும், ஒரு பால் தொண்டைக்கு தான் வரும் அவர் போறது. அப்படியே அவர் மண்டைக்கு வரும். மோசம். எப்படி அடிக்கிறது கஷ்டம். வேற யார் மண்டே போனாலும் வந்து நோ இந்தியாவிலேயே பால் தானே டேரக்டா தொண்டைக்கு அந்த பிச்சாய் வருது. சொல்றீங்க எனக்கு. நாளைக்கு யார் வின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே தான் தெரியும் யாரெல்லாம் வின் ஆவாங்கன்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த செஷனை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு மேன் ஆஃப் தி மேட்சா யார் இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? தீபக் சொல்லுங்க. ஆப்வியஸ்லி என்ன கேட்டீங்கன்னா விராட் கோலி தான். விராட் கோலி ஃபேன்ஸ் ஓகே ஃபயர் கமெண்ட் பண்ணுங்க கீழே. கண்டிப்பா நாளைக்கு விராட் கோலி வந்துட்டு ஒரு ஆஃப் சென்ச்சுரி இல்ல ஒரு 80 ரன்ஸ் கண்டிப்பா அடிப்பாரு. ஐபிஎல் வில் பி ஓப்பனிங் வித் பேங்கர். சம ஃபார்ம்ல இருக்காரு. டவுட்டே இல்ல விராட் கோலி தான் மேன் ஆஃப் தி மேட்ச் டுமாரோ. ஓகே சூப்பர் சூப்பர். தருண். ஐ திங்க் டிராவிஸ் ஹெட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த பிட்ச்ல வந்து பேட்டிங் தான் வந்து டாமினேட் பண்ணும். ஸோ பேட்ஸ்மேன் தான் எந்த டீம்ல ஜெயிச்சாலுமே பேட்ஸ்மேன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆவாங்க மோஸ்ட் ப்ராபப்லி. ஸோ ஐ திங்க் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இல்லைனா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே நைஸ். தர்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சீரீஸ்ல கூட சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல முன்னாடி ஆஸ்திரேலியா சீரீஸ் ஒன்று ஆடினாங்க. இந்தியா மூணு ஓடி ஆடினாங்க. 2 மேட்ச் டக்கு விராட் கோலி ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆடினார். அந்த ரஸ்தினஸ் இருந்தது அவர்கிட்ட. 2 டக்கு ஆனாரு. அந்த மேட்ச் 50 அடிச்சாரு. ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சாரு. அந்த மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. அது மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அவர் கிரிக்கெட் ஆடி, கடைசியா கிரிக்கெட் ஆடி. இப்ப அவர் ரொம்ப நாள் கழிச்சு வரனால ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் ரஸ்தினஸ் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மேன் ஆஃப் தி எஸ்பெஷலி அந்த மேட்ச் பொறுத்த T20 ஃபார்மேட்ல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு விராட்க்கு. ஓடியில கூட கடைசியா டச் இருக்கு. 24 ஆனாரு. ஆமா 24 இங்க ஆனாரு. எனக்கு கிங் தாங்க. எந்த ஃபார்மேட் ஆனாலும் அவர் கிங் தான். ஃபார்மேட் முக்கியம் இல்ல. அவர் மேட்ச் பிராக்டிஸ் தான் லேக் ஆகுது. அவர் கடைசியா ஆடினது வந்து நியூசிலாந்து சீரிஸ். இப்ப கடைசியா முடிஞ்சது. அந்த சீரிஸ்ல தீ பொறிக்கிற ஃபார்ம்ல தான் இருந்தாரு. ஸ்டில் எனக்கு ஒரு டவுட் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் நாளைக்கு மேட்ச்சுக்கு வந்து இஷான் கிஷன். வேர்ல்ட் கப் ஃபார்ம் வேற இருக்கு. பிளஸ் இஷான் கிஷன் அண்ட் கேப்டன்சி மேரேஜ் மேட் இன் ஹெவன் மாதிரி தான். வேற லெவல். இன்ஃபேக்ட் ஓபனர்ஸ் கொஞ்சம் நின்னு கொடுத்தாலே போதும். இஷான் கிஷன் வந்து பிளாட்ஃபார்ம் செட் ஆயிரும். இஷான் கிஷன் அவ்வளவுதான். சோ ஓகே गाइस. சோ இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். மேட்ச் கண்டிப்பா கடைசி வரைக்கும் போகும். அந்த வின் ஃபேக்டர் 12-20ல யார் அதிக ரன் அடிக்கிறாங்களோ, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி யார் நல்லா போடுறாங்களோ அவங்க தான் வின். அது மட்டும் மாறவே மாறாது. மேட்ச் கண்டிப்பா கடைசி வரைக்கும் போகும். ஒன் சைடு மேட்ச் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஆமா, ஐ மீன் ரெண்டு டீமுமே பேட்டிங் நல்லா இருக்குல்ல. சோ கடைசி வரைக்கும் அடிச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. க்ளோஸா தான் போகும். இது எப்படின்னா இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா செமிஃபைனல்ஸ் மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல. ஆஃப் கோர்ஸ் அந்த அளவுக்கு போய் ஹை ஸ்கோரிங்கா இருக்கும். ஆனா க்ளோஸா தெரியல. ஒரு 200-220 அடிச்சாங்க ஆர்சிபினா நல்ல வாய்ப்பு இருக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் 225-230 அடிச்சாங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஆமா கண்டிப்பா. ஓகே சொல்லுங்க தீபக். டைம் ஆயிடுச்சு ரசிக்கிறோம். ஓ அதெல்லாம் சொல்றீங்களா? ஓகே அவருக்கு பிஸி. அடுத்த ஓகே गाइस. ஆமாமா மீட்டிங் கட்டேடா. ஓகே गाइस. நம்ம இதோட செஷன் முடிச்சுக்கலாம். பை गाइस. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விராட் கோலி ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க.